சாலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருட்களின் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோவை பைக்கர்ஸ் கம்யூனிட்டியின் சார்பில் விழிப்புணர்வு பைக்கிங் பயணம் இன்று கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் இருந்து தொடங்கியது. இந்த பயணத்தை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் இன்று ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் விழிப்புணர்வு பயணத்தின் முக்கியத்துவத்தை விளக்கி வாழ்த்துரை வழங்கினார். கோவையிலிருந்து கன்னியாகுமரி மற்றும் பின்னர் மீண்டும் கோவைக்கு பைக்கிங் பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பயணத்தின் போது பங்கேற்பாளர்கள் பல்வேறு இடங்களில் தங்கி துண்டு பிரசுரங்களை வழங்கியும் நேரடியாக பொதுமக்களை சந்தித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். சாலை விதிகளை கடைபிடிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதோடு பசுமை சூழலை பாதுகாக்கும் முயற்சி மற்றும் போதைப் பொருட்களின் பாதிப்புகளை தெளிவுபடுத்தும் வகையிலான இந்த பயணம் சமூக நலனுக்காக நடவடிக்கையாக பாராட்டப்படுகிறது. மாவட்டங்களுக்கு செயலாளர் அபிக்குரிய தளபதி பிரியேசன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற போக்குவரத்துறை அலுவலர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்ற பைக் ரைடர்ஸ் விளைவுகள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு குறித்து என்னிடத்தில் சொன்னபோது அதில் முக்கியமாக 3 நோக்கங்களில் சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு நெருக்கடியான சூழல் இன்றைக்கு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சாலை பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு கூட்டமே நடத்தி இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பணியை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காரணம், இந்தியாவில் அதிக சாலை விபத்து நடப்பது தமிழ்நாடு தான். அதில் அதிக மரணங்கள் நிகழ்வது இருசக்கர வாகன விபத்துகளில் தான். அது போக்குவரத்துறை அமைச்சராக தொடர்ந்து நாங்கள் இதை கண்காணித்து இதற்கான நடவடிக்கை எடுத்து வரோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா கோவை மாவட்டம் அதிக விபத்துகள் நடக்கின்ற பகுதியாக கண்டறியப்பட்டு அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு அரசு எடுத்து வருகிறது. எனவே அந்த நோக்கத்தில் இன்றைக்கு இந்த ரைடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைய இருக்கிறது. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் தவிர்ப்பு என்பது வருங்கால தலைமுறையிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி. தங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக இது போல பல ரைடு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதையே ஒரு பொது நோக்கத்திற்காக இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்டு கோவையிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த பரப்புரை விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொள்கின்ற உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும். இந்த பயணத்தில் மிக பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்து மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு சேர்க்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.